நிலவின் கண்ணொளி விளையாடுதே பேரின்ப நீராடும் வானமெங்கே பூமி எங்கே வாழ்வு தாழ்வெங்கே வானமெங்கே பூமி எங்கே வாழ்வு தாழ்வெங்கே காணும் யாவும் காதலி வேறு ஏதிங்கே ஏனுகானம் நினைத்ததாலே சேர்ந்தவங்கே ஏனுகானம் சென்றோடு சேர்ந்த வழியாதே கானம் வேறு காற்று வேறாய் கேட்பதே இல்லை கானம் வேறு காற்று வேறாய் கேட்பதே இல்லை நானும் வேறில்லை நானும் வேறில்லை இனி நானும் வேறில்லை கண்தான் கெட்டுவிட்டது என்று நினைத்தேன், கருத்தும் கெட்டுவிட்டதே. துஷ்டன் துரியோதன இஷ்டத்தை பூர்த்தி செய்ய இவருக்கு எப்படிதோ மனம் வந்தது. என்ன செய்வேன்? தந்தையே, வேதவியாச பகவானே, இக்கணமே முன் தோன்றி இதற்கு ஒரு வழி சொல்ல வேண்டும். விதுராய், என்னை அழைத்த காரணம்? வர வேண்டும் வர வேண்டும். என்னை உருவாக்கிய திருவுருவே, வேதங்கள் அனைத்திற்கும் தலைமகனாகிய வேதவியாச பகவானே, நான் நினைத்த மாத்திரத்தில் என் முன் தோன்றி எனக்கு ஆறு அளிக்க வந்த அறிஞ்சுடரே, தாங்கள் தான் ஒரு வழி செய்து தடுக்க வேண்டும். என்ன விதுரா, சற்று விவரமாக எடுத்துச் சொல். பிதாவே, உன் மூத்த பிள்ளை திருதராட்டியன் தன் மகன் துரியோதனன் சூழ்ச்சிக்கு அடிபணிந்து பாண்டவர்களை பகடையாட அழைத்து வா என்று எனக்கு ஆணையிட்டு விட்டான். இதனால் என்ன விளைவு ஏற்பட போகிறதோ என்று பயமாக இருக்கிறது. இதை தாங்கள் தான் ஒரு வழி செய்து தடுக்க வேண்டும். விதுரா, பயப்பட்டு பலனொன்றுமில்லை, எல்லாம் தெய்வத்தின் செயல். இது அந்த லோகநாதனின் கிருஷ்ண அவதாரத்தின் மகிமை. பூமாதேவிக்கு கொடுத்த வாக்கு தந்தத்தின்படி பூமி பாரத்தை குறைக்க அவன் நடத்தும் நாடகம் இது. நீ என்ன நான் என்ன, இன்னும் எவர் தடுத்தாலும் நிக்க போவது அல்ல. நடப்பது நடந்தே தீரும். நீ உன் கடமை செய், நான் வருகிறேன். அடியே வள்ளி, வாயா, எங்க போன? ஏய்யா, இவ்வளவு நாளா உன் மனசுல என் நினைப்பே இல்லாம போச்சா? அது ஏன் வள்ளி கேட்கிற? அர்ஜுன மகாராஜாவுக்கு ரத ஓட்ட போனதுல இருந்து என்னால அடிக்கடி வர முடியறதில்ல. என் மனசுல வீட்டு நினைப்பே சட்டுன்னு வருதில்ல. ஐயோ, அர்ஜுன மகாராஜாவுக்கு எத்தனையோ மனைவி இருக்கிறாங்க. அது மாதிரி உனக்கு ஏதாவது? அதெல்லாம் ஒண்ணுமில்ல புள்ள. அர்ஜுன மகாராஜாவுக்கு ரத ஓட்டும் போது அவருடைய வீரத்தையும் பராக்கிரமத்தையும் பார்த்து அப்படியே ஊறிச்சு போயிடுறேன். அப்படியா? அந்த மகிழ்ச்சியில அப்படியே மறந்துடுறேன். அவ்வளவுதான். ஆமா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் பண்ணைக்கு போறியா? இங்க மகாராணி மாவுக்கு பூ பறிச்சிட்டு இருந்தேன். அப்படியா?
ஆமாவல்லி, உனக்கு இங்க ஒண்ணு குறையில்லையே. எனக்கு என்ன குறை? நாட்டுல எந்த குறையில தர்மராஜா இருக்கிற வரைக்கும் குறை வருமா என்ன? ஆமாவல்லி, நான் கூட தெரியாம கேட்டுட்டேன். நீதியோட இருக்கிற பெரிய ராஜா தர்மர் இருக்கையிலே பாலும் தேனும் ஆனாய் ஓடுமோ தவிர பஞ்சம் வருமா என்ன? மச்சான், நான் உங்ககிட்ட ஒண்ணே ஒண்ணு கேப்பையா, அத நீ மறுக்காம சொல்லணும். என்ன வள்ளி கேளு. மச்சான், நம்ம தர்ம மகாராஜாக்கு எங்கெங்கயோ போறாரு, எப்படி எப்படியோ பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அந்த கதையெல்லாம் கேட்கணும் எனக்கு ஆசையா இருக்கு மச்சான். சொல்லு மச்சான். ஓ அப்படியா? ஆமா மச்சான். அந்த கதையை இன்னொரு நாளைக்கு சொல்றேன். இப்ப நம்ம சொந்த கதையை பேசணும். இப்படி வாயேன். ஏன் மச்சான்? நினைச்சதெல்லாம் தப்புன்னு தாடையிலே போட்டுக்க வேணும். போட்டுக்கிட்டே இனிமே நீ படிச்சதெல்லாம் பக்குவமா சொல்லி கொடுக்க வேணும் அத்தா. அத்தானு நான் தானே, கட்ட பொத்தானு நீ தானே. அத்தானு நான் தானே, சட்ட பொத்தானு நீ தானே. என் முத்தாரம் நீதானே, முத்தாரம் நீதானே, இனி தெத்தாலும் வரவேனே, முத்தாரம் நீதானே. சித்தாத செல்லமே, திங்காத வெள்ளமே. சித்தாத செல்லமே, திங்காத வெள்ளமே. அத்தான தங்காத சங்கீதமே உனக்கு அத்தானம், ஆசை அத்தானம், காதல் அத்தானம் நான் தானே. சட்ட பொத்தானு நீ தானே. அத்தானம் நான் தான். ஒன்ன மலை போல நினைச்சிருக்கேன், நீ அசையாமல் இருக்காதே. உன்னையும் தங்கச்சென போல நினைச்சிருக்கேன், நீ பேசாமல் இருக்காதே. கண்ணு கண்ணு உன்னாட்ட புத்திசாலி உலகினிலே, ஓஹோ, என் நாட்ட உனக்கு நீ ஏதும் அமையாது. உன்னாட்ட புத்திசாலி உலகினிலே, என் நாட்ட உனக்கு நீ ஏதும் அமையாது. நானும் நமக்கு இனி கிடையாது. சுந்தரியே கண்ணு சுந்தரியே, பொண்ணு சுந்தரிய அந்த ரங்கமே. மனம் சொக்குது ஆனந்த வெள்ளமே, சுந்தரிய அந்த ரங்கமே. மனம் சொக்குதே ஆனந்த வெள்ளமே. அத்தானு நான் தானே, கட்ட பொத்தானு நீதானே. அத்தானு ஆசை அத்தானு, காதல் அத்தானு, அத்தானு அத்தானு நான் தானே. அப்படியா? உடனே அழைத்து வா. வாருங்கள் சித்தப்பா. வருகிறேன் புதல்வர்களே. ஐயா, அந்த ஆசனத்தில் அமருங்கள். ஐயா, பெரியப்பா திருநாட்டின மகாராஜாவும் அவர் மக்களும் மற்றும் அனைவரும் நலமாக இருக்கிறார்களா? ஏன் தாங்கள் மனவாட்டத்துடன் காணப்படுகிறீர்கள்? காரணம்? தருமா, எல்லோரும் நலமாக இருக்கிறார்கள். நான் தங்களை நாடி வந்த காரியத்தில் நினைத்துதான் व्यसனப்பட்டுக் கொண்டிருக்கிறேன், வேறொன்றும் இல்லை. விசனப்பட வேண்டிய அளவுக்கு அப்படிப்பட்ட காரியம் என்ன சித்தப்பா? எடுத்துரையுங்கள். குழந்தைகளே, வஞ்சகத்தால் உங்கள் வாழ்வை பறிக்க வகை எழுதி விட்டான் துரியோதனன். அதற்கு அடிபணிந்து உங்களை அழைத்து வர கட்டளையிட்டு விட்டான் திருதராட்டிரன். இதை நினைத்துதான் என் மனம் வேதனைப்படுகிறது, வேறொன்றும் இல்லை. ஐயா, ஒன்று விளங்கவில்லை, சற்று விளக்கமாக கூறுங்கள். தருமா,
துரியோதனன் கட்டியுள்ள புதிய அரமனையை பார்ப்பதற்கும் அதில் நீ அவர்களுடன் சூதாடுவதற்காகவும் உன் தம்பிமார்களுடன் உடனே புறப்பட்டு வர வேண்டுமாய் இதனை எடுத்து கூறே உன் பெரியப்பா திருநாட்டியன் என்னை இங்கு அனுப்பி வைத்து விட்டார். என்ன, நான் வந்து சூதாட வேண்டும் என்று கட்டளை இட்டாராம் என் தந்தை? இது குருகுல வம்சத்திலே பிறந்தவர்களுக்கு தர்மம் இல்லையே. அப்படியே நான் வந்து அவ்விடம் சூதாடினால் அவர்களுக்கும் எமக்கும் ஏதாவது கலகம் ஏற்பட காரணம் உண்டாகாதா? இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய நான் எப்படி மனம் துணிவேன்? ஐயா விதுரரே, தங்கள் வாக்கை எப்போதும் தட்டியதும் இல்லை, இப்போதும் அதைதான் செய்கிறேன். சூதாட வரவழைத்திருப்பது தர்மம் தானா? எல்லாம் அறிந்த உங்களுக்கு இது நியாயம் என்று படுகிறதா? தருமா, சூது எல்லா பொல்லாங்குகளுக்கும் மூலகாரணம் என்பதை நானும் தாத்தா பீஷ்மரும் எவ்வளவோ தூரம் எடுத்து கூறினோம். அத்தனைக்கும் துரியோதன அசையவில்லை. சூதாடியே தீர்வன் என்று வாதாடுகிறான். அதை மகன் என்ற பாசத்தால் மறுக்க முடியவில்லை திருநாட்டினன். பாண்டவர்களை பகடையாட அழைத்து வா என்று எனக்கு ஆணையிட்டு விட்டான். இதனால் என்ன விளைவு ஏற்பட போகிறது என்று பயமாக இருக்கிறது. வேறொன்றும் இல்லை. பெரியப்பா திருதராட்டிர மகாராஜாவே கட்டளை இட்டிருக்க தந்தை சொல் தவறிவிட்டான் தருமன் என்ற பழியை ஏற்றுக்கொள்ள எனக்கு விருப்பம் இல்லை. ஐயா, என்னுடன் சூதாட யார் யார் வந்திருக்கிறார்கள்? காந்தாறு தேசத்து மன்னன் சகுனி, அவன்தான் தலைவன். அவனை சூழ்ச்சியில் வல்லவன். வனம்சதி, சித்திரச்சேனன், சத்திய விருதன், குருமித்திரன், நயன் ஆகிய 5 வந்திருக்கிறார்கள். சூழ்ச்சி, பெரும் சூழ்ச்சி. நம்மை சோதினால் வாதிட்டு வெற்றி கொள்ள வழிவகுத்து விட்டான் அந்த துரியோதனன். துரியோதனா, துறை நடுங்கி பயலே, உன் நெஞ்சிலே துணிவிருந்தால் நேருக்கு நேர் மோத வேண்டும். இது விட்டு விட்டு வஞ்சகத்தால் வெல்ல நினைப்பதா ஒரு வீரனுக்கு அழகு? சற்று பொறுமையாக இரு. பெரியோர் வாக்கை தட்டளிப்பது தவறு. அப்படியே அமரும். அண்ணா, நம் பெரியப்பாவின் பேராசை பற்றி குணத்தை பற்றி புரியாதா உங்களுக்கு? நம்மை சிறு வயதிலிருந்து சீரழித்து வந்தால் துரியோதனன் என்று தெரியாதா அவருக்கு? தன் மக்கள் நன்றாக வாழ வேண்டும் என்று நல்லெண்ணம் கொண்டு ஆண்டாண்டு காலமாக ஆண்டு வந்த அஸ்னாபுரம் என்னும் அழகான பட்டினத்தை அவர்களுக்கு கொடுத்து காண்டவர் பிரசம் என்னும் காட்டை நமக்கு கொடுத்தாரே, இதிலிருந்து புரியவில்லையா பெரியப்பா எப்படிப்பட்ட கருணை உள்ளம் கொண்டவர் என்று? பாண்டவர் மீது பாசம் இருந்திருந்தால் வஞ்சக சகுடியின் நஞ்சு கலந்த போதனையால் அன்மகன் துரியோதனன் நம்மை சூதாட வாதிடுகின்றார் என்று எண்ணாமல் இப்பொழுது நம்மை அழைத்து வர ஆணை இட்டிருப்பாரா? அண்ணா, அதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். தம்பி மக்கள் மீது அன்பு காட்டுவது போல் தேசம் என்னும் பாசவலில் நம்மை சிக்க வைக்க பார்க்கிறார். துரியோதனா, உன்னுடைய துஷ்டகுணம் உன்னை விட்டு நீங்கவில்லை. உன்னை காத்துக் கொள்ள கர்ணன் இருக்கின்றான் என்று கருவம் கொள்ளாதே. என் காண்டிபம் என் கையில் இருக்கும் வரை உன்னை நிர்மூலமாக்குவேன் என்பது உனக்கு நினைவிருக்கட்டும். அர்ஜுனா, அமைதியாக இரு. விதி ஒன்று அப்படி இருக்குமானால் அதை வீரத்தால் வெல்ல நினைப்பது பெரும் தவறு. பெரியோர் வாக்கை மீறி நடப்பது அதை விடவும் தவறு. அமைதியாக இரு. அண்ணா, அர்ஜுனன் அண்ணா சொன்னது போல் ஆரம்பத்திலிருந்தே அந்த துரியோதனாதியார்கள் நம்மை ஒழித்து கட்ட வேண்டும் என்று எத்தனையோ சூழ்ச்சிகள் செய்தார்கள். அத்தனைக்கும் நாம் பொறுத்திருந்தோம். இனிமேலும் பொறுத்திருப்போமே, ஆனால் அந்த பொறுமை என்ற சொல்லுக்கே மதிப்பில்லாமல் போய்விடும். தம்பி நகுலா, பொறுமை கடலிலும் பெரிது என்று தெரியாமலா சொல்லி வைத்தார்கள்? பொறுத்தவன் பூமி ஆழ்வான், பொங்கினவர் காடாழ்வார் என்று நல்லோர் சொல்லி வைத்ததை நாமே மறக்கலாமா? அமைதி என்பது ஆழ்கடலிலும் பெரிது. அதன்படி நடப்போமானால் அதன் பிறகு அனைத்தும் ஆண்டவன் செயல். நம்மால் செய்ய போவது ஒன்றுமில்லை. அமைதியாக இரு. தம்பி சகாதேவா, தன்னுடைய கருத்து என்னவோ? அண்ணா, கூட இருந்தே குளிவரிக்கும்
கொடியவன் சகுனியின் வஞ்சக திட்டம் அந்த துரியோதனின் நெஞ்சத்தில் ஆழ பதிந்து விட்டது. இனி அவனை திருத்த முடியாது. சூதாட அழைத்தால் மாட்டேன் என்று சொல்லக்கூடாது என்ற விரதம் கொண்டிருப்பவர்கள் தாங்கள் என்பது அந்த சகுனிக்கு தெரியும். இதை வைத்துத்தான் இந்த திட்டத்தையே தீட்டியுள்ளார்கள். இனி நம் கையில் ஒன்றுமில்லை. எல்லாம் அந்த நரநாராயணன் நடத்தும் நாடகமே ஆகும். எது எப்படி இருந்த போதிலும் தாங்கள் விரதத்தை காப்பாற்றியே தீர வேண்டும். கேட்டீர்களா தம்பிமார்களாம்? அனைத்தும் அறிந்த தம்பி சகாதேவன் கூறியதும் நம்மால் நடக்க போவதும் ஒன்றுமில்லை என்பதை புரிந்து கொண்டீர்களா? ஐயா முதலரே, சொக்கத்தான் பகடையாட தருமன் தனது தம்பிமார்களுடன் சகல பரிவாரங்களோடு புறப்பட்டு விட்டான் என்று கூறுங்கள். வணக்கம் சகாதேவரே. ஓ, வாருங்கள் சாஸ்திரிவாளர்களே. நலம்தானே? ஏது இவ்வளவு தூரம்? நலமாக இருக்கிறேன் சகாதேவரே. எனக்கு வர வேண்டிய நோக்கம் ஏற்பட்டது வந்து. அப்படியா? சந்தோஷம். அஸ்தினாபுரத்தில் அனைவரும் நலமாக இருக்கிறார்களா? அண்ணன் துரியோதனன் மற்றும் உள்ள பெரியவர்கள் அனைவரும் தங்களிடத்தில் அன்பாக இருக்கிறார்களா? ஐயா, அஸ்தனாபுரத்து அரச சபையின் ஆஸ்தான சாஸ்திரிவாளுக்கு அன்புக்கு குறை வருமா? அதெல்லாம் ஒன்றுமில்லை. என்னுடைய சாஸ்திரத்தில் எனக்கு சந்தேகம் ஏற்படுகிறது. இதை நிவர்த்தி செய்து கொள்ளவே இங்கு வந்தேன். சாஸ்திரிவாள், என்ன இது? சாஸ்திர கலையில் சகலமும் உணர்ந்த தங்களுக்கு ஜோதிட கணிதத்தில் தவறு ஏற்படுகிறதா? ஆச்சரியமாக இருக்கிறது. என்ன இருந்தாலும் சாஸ்திர கலையில் சகாதேவருக்கு ஈடு இணையற்றவர்கள் உலகத்தில் உண்டா? சரி, தங்கள் சாஸ்திர கலையில் ஏற்பட்ட தவறு என்ன என்பதை எடுத்துரைத்தால் அதற்கு விடையளிக்கிறேன். சகாதேவரே, எனது மன்னன் துரியோதனனின் ஜாதகத்தை பார்க்கும் போது பொய்கி, பொறாமை, சூது, வாது, சூழ்ச்சி, வஞ்சகம், பசி, பட்னி இவையெல்லாம் ஏற்பட வழி இருப்பதாக தோன்றுகிறது. பாலும் தேனும் ஆராய் ஓடும் இந்த பாரத பூமியில் பஞ்சம் வருமோ என்று எண்ணவும் தோன்றுகிறது. நீதி கெட்டு அநீதி வென்று கலகமும் ஏற்படும் என்று கணிதத்தில் சொல்கிறது. ஆனால் சத்தியம் தவறாத உத்தமராகிய தாங்கள் அன்னார் தர்மபூபதி ஆட்சி பீடத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது, பலமுள்ள தம்பிமார்கள் நால்வர் நலமாக இருக்கும் பொழுது தர்மத்திற்கு பங்கமும் கலகத்திற்கு இடதூறும் ஏற்படுமா என்று எண்ணவும் தோன்றுகிறது. சாஸ்திரிவாள், நிகழ்காலத்தில் இருக்கிற செல்வத்தையும் செருக்கையும் பார்த்து எதிர்காலத்தில் வருகின்ற பஞ்சத்தையும் பாவத்தையும் அதனால் ஏற்படக்கூடிய கேட்டையும் சொல்ல திகைப்பவன் திடமான சோதிடன் அல்ல. எடுத்துரைக்கிறேன், கேளுங்கள். அன்னார் துரியோதனன் சாதகத்தில் ஆட்சி பீடத்திலே சுக்கிரனும் அவருடன் கூட பாவர்களாகிய ராகும் கேதும் சேர்ந்திருக்கிறார்கள். ஆகையினால் இப்போதைக்கு செல்வமும் செருக்கும் வந்து சேரும். ராகை போல கொடுப்பாரும் இல்லை, கேதை போல கெடுப்பாரும் இல்லை என்று சோதிடக்கலை சொல்லுகிறது. இதனால் பழிபாவங்கள் ஏற்பட்டு கடைசியில் கண்டம் ஏற்படவும் வழியுண்டு அந்த ஜாதகனுக்கு. அதே போன்று என் அண்ணார் தர்மராஜாவுக்கு இப்பொழுது 8ஆம் இடத்திலே ஆட்சியிலே குருவும் அவருடன் கூட அஷ்டமச்சனியும் சேர்ந்திருக்கிறார்கள். ஆகையினால் இப்போதைக்கு துஷ்ட எண்ணத்தையும் பொருள் சேதத்தையும் கஷ்டத்தையும் கொடுக்கும். எது எப்படி இருந்த போதிலும் சனி வினை செய்த போதிலும் துணை செய்து முடிப்பான் என்று சோதிடம் சொல்லுகிறது. முடிவில் பேரும் புகழும் உண்டாகி பெரும் மகிழ்ச்சி ஏற்படும். இது உண்மை. சகாதேவரே, ஆம் சாஸ்திரிவாள், நிச்சயமாக ஏற்படும். இதை தடுக்க யாராலும் முடியாது. சகாதேவரே, தாங்கள் கூறுவது ஒன்றும் எனக்கு விளங்கவில்லை. சாஸ்திரிவாள், நன்றாக இருக்கிறது உங்களுடைய கேள்வி. கிரேதாயுகம் என்னும் 2 யுகம் முடிந்து துவாபார யுகம் என்னும் 3வது யுகம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த 3வது யுகத்தில் அந்த லோகமூர்த்தியான நரநாராயணன் தனது 9வது அவதாரமான கிருஷ்ணாவதாரம் கொண்டு இந்த நாடகத்தை நடத்தி வருகிறார். அவரை போய் கேட்க முடியுமா இந்த நாடகத்தை ஏன் நடத்துகிறார் என்று? ஐயோ, இது என்ன அநியாயம்! அப்படியானால் நாட்டில் பெரும் குழப்பம் ஏற்படும் என்கிறீர்கள். நிச்சயமாக ஏற்படும். இதை தடுக்க யாராலும் முடியாது.
அப்படியானால் சகாதேவரே, என் கண்களால் கண்ட தீய சகுனங்கள் சிலவற்றை எடுத்துரைக்கிறேன். அதற்கு தாங்கள் விடையளிக்க வேண்டும். எடுத்துரையுங்கள். வானத்தில் வால் நட்சத்திரம் தோன்றினால் நாடாளும் மன்னருக்கு கேடு வரும். விண்ணிலே உள்ள விண்மீன்கள் மண்ணிலே விழுந்தால் தன்னவன் என்று சொல்லப்படும் அன்னவர் அனைவருக்கும் தீங்கு வரும். பரியோடும் இடத்தில் நரிவந்து ஓலையிட்டால் பாராளும் வேந்தனுக்கு பங்கம் வரும். ஒற்றை பிராமணர் முற்றத்தில் நிற்க கண்டால் கற்ற வித்தை கைவிட்டு போய்விடும். ஐயோ, நான் கண்டது அனைத்தும் தண்டம் கொடுக்க தக்கவையாக இருக்கிறது. சகாதேவரே, இவையெல்லாம் ஏற்பட காரணம்? சாஸ்திரிவாள், நன்றாக இருக்கிறது தங்களுடைய கேள்வி. திரேதாயுகம் எனும் 2 யுகம் முடியும்.